நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல், சேலம் மாவட்டத்தில் இருந்து. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது மூலம் நட்சத்திரம், அதாவது கேது பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த மூல நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தடுத்து பரிகார ஸ்தலங்கள் ஆகட்டும், நீங்க வணங்க வேண்டிய தெய்வம், தானம் செய்யக்கூடிய பொருள், இது எல்லாத்தையுமே வரிசையாக பார்க்கலாம். முதல்ல தொழில்கள் என்னென்னு பார்த்தரலாம். மூலிகை சம்பந்தப்பட்ட தொழில், ஆசிரியர் தொழில், கணித ஆசிரியர், ஆன்மீக ஆசிரியர், ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆகட்டும். ஸோ இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்டது எல்லாமே ஒரு சிறப்பான பலன்கள் தருவார் என்று சொல்லலாம் இந்த கேது பகவான். அடுத்து பார்த்தோம்னா இந்த மருத்துவத்திலேயே ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கறத எடுத்து செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். மத போதகர் ஆகட்டும், மத ஆலோசகர் ஆகட்டும், இல்ல கோவில்லையே முக்கியமான பொறுப்புகள்ல இருப்பாங்க இல்லையா, குருக்கள், அர்ச்சகர், ஸோ இவங்க எல்லாமே இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா பல வியாபாரம், ஸோ பழங்களை விற்பனை செய்யறவங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறவங்க, ஸோ இதுவுமே இதுல அடங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பல் மருத்துவர் ஆகட்டும், இல்ல மூலிகை சம்பந்தப்பட்டது விற்பனை செய்யறவங்க, ஸோ இதுலயே நிறைய இருக்கு. இந்த மருத்துவத்திலேயே ஆயுர்வேதம், பல் மருத்துவம், இது இரண்டுமே இந்த கேதுல அடங்குது. அமைச்சர் பதவி, எழுத்தாளர், ஸோ எழுத்தாளர் சம்பந்தப்பட்டது, பயிற்சியாளர் கூட இதுல அடங்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மூல நட்சத்திரம் உங்களுடைய அட்சய லக்ன பத்ததி, அதாவது லக்னத்துல சென்றாலோ அல்லது சந்திரன் நின்ற இடத்துல மூல நட்சத்திரம் இருந்தாலோ, அடுத்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இந்த மூல நட்சத்திரம் இருந்தாலோ, கண்டிப்பாக நான் சொன்ன அனைத்து தொழில்களுமே பொருத்தமானவை தான். இருந்தாலும் அவங்கவுங்க ஜாதகத்துல இந்த தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல நிலைமையில இருக்காரா, அமர்ந்திருக்காரா என்று கண்டிப்பா பார்த்துட்டு நீங்க தொழில் துவங்குறது ரொம்ப சிறப்பா அமையும்னு சொல்லலாம். அடுத்து நீங்க போகக்கூடிய பரிகார ஸ்தலம்னு கேட்டீங்கன்னா, பூந்தமல்லியில இருந்து பேரம்பாக்கம் போற வழி, அதாவது சென்னையில இருக்கு இந்த பரிகார ஸ்தலம். சிங்கிரேஸ்வரர் சன்னதின்னு சொல்லக்கூடிய சன்னதி சிவனுடைய சன்னதி. அங்க இருக்க அம்பாளுக்கு நீங்க வஸ்திரம் சாத்தி மூல நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுப்பாங்க. அந்த அம்பாள் ஆகட்டும் சிறப்பான பலன்களை கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இந்த கேது பகவான் இருந்தாரு, இல்லை இந்த நட்சத்திர, அதாவது மூல நட்சத்திரம் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்க நான் சொன்னக்கூடிய தொழில்கள் அனைத்துமே செய்யலாம். அடுத்து இந்த நட்சத்திரத்துல இன்னும் ஒண்ணு இருக்கு, சிறப்பானதுன்னு கேட்டீங்கன்னா கெமிக்கல் சம்பந்தப்பட்டது தாராளமா செய்யலாம். ரொம்பவே சுப பலன்கள், அதிகப்படியான வளர்ச்சிகள் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த கேது பகவான். அடுத்து பார்த்தோம்னா நீங்க வணங்கக்கூடிய தெய்வம்னு எடுத்தீங்கன்னா விநாயக பெருமான். விநாயகரை ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு செய்யணும். ஸோ ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு இருந்த தடைகள் ஆகட்டும், வெளியாட்களால வர தடையாகட்டும், அனைத்துமே தொழில் சம்பந்தப்பட்டது நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள்னு எடுத்தோம்னா கொள்ளு. ஸோ கொள்ளு ஞாயிற்றுக்கிழமையில தானமா செஞ்சு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. இல்ல விநாயகர் கோயிலுக்கே போறீங்கன்னா நீங்க வீட்டிலேயே பிரசாதம் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போய் அங்க இருக்க பக்தர்களுக்கு கொடுக்கலாம். உங்க கையால எடுத்து தானமா கொடுங்க. ஸோ கண்டிப்பா தொழில் விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலம் ஏற்படும் இந்த வழிபாடு முறையை சிறப்பா செஞ்சு முடிச்சிங்கன்னா. அடுத்தது ஆன்லைன் கன்சல்டேஷன், அதாவது அட்சய லக்ன பத்ததி முறையில ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன், ஜோதிடரா இருக்கேன். பாரம்பரிய முறையில பல வருடங்களாக ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப ஏஎல்பி முறையில பார்த்துட்டு இருக்கேன். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, நேரடியாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல இருக்க என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க தாராளமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தகுந்த கட்டணம் செலுத்திட்டு கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். நேரடியா வர்றவங்க முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.